உறவை புதுப்பிக்கும் தவக்காலம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை புதுப்பிக்க உதவுவதே இத்தவக்காலம். இறைமனித உறவை புதுப்பித்துக் கொள்ள மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே உரையாடல் செய்ய நம்மை அழைக்கின்றது இத்தவக்காலம். நமது வாழ்வில் பல்வேறு சூழல்களில், நிகழ்வுகளில், அனுபவங்களில், வாழ்க்கை பாதைகளில் நம்மோடு உறவாடிய இறைவன் இத்தவக்காலத்தில் தன் பாடுகளின் வழியாக நம்மோடு அவர் கொண்டுள்ள அன்பையும் ஆழமான உறவையும் உறுதிப்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலமே இந்த தவக்காலம். அன்று இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய இறைவன் நீதி தலைவர்கள் மற்றும் அரசர்கள் வழியாக செயற்பட்டு நம்மை வழிநடத்திய இறைவன் இன்று வரை தொடர்ந்து நமக்கு உதவுகின்றார். மானிட இனம் இடறிய பாதைகளை சமன் செய்து அன்புறவை கட்டியெழுப்ப இறுதியாக அன்னை மரி வழியாக தன் அன்பு மகனை மானிடராக மனித குலத்திற்கு அளித்தார் இறைவன். இத்தகைய கடவுளின் அன்பான உறவை வளர்க்க வாய்ப்பு தரும் அற்புதமான காலம் தவக்காலம். நல்ல ஆரோக்கியமுள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவதில் அக்கறை கொள்வோம். நம்முடைய நல் மாதிரிகையின் வழியாக புதிய சமூகத்தை கட்டி எழுப்புவோம். இறைமனித உறவிலே இறைவனை உயிர்ப்பிக்க செய்து தெய்வ தரிசனம் பெறுவோம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.